ஹாய், திஸ் இஸ் சோஃபியா. டேஸ்டியான ஒரு கத்திரிக்காய் சட்னி பார்க்கலாமா? அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் உளுந்தப்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு 4-5 பல்லு பூண்டு பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. எல்லாம் நல்லா ஃப்ரை ஆனோடனே 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினோடனே ஒரு 4-5 காஞ்ச மிளகாயும் ஒரு சின்ன துண்டு புளியும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுங்க. எல்லாம் நல்லா வதங்கினோடனே நான் ஒரு 3 கத்திரிக்காய், மீடியம் சைஸ் கத்திரிக்காய் பொடியாக கட் பண்ணி சேர்த்திருக்கேன். அதுவும் நல்லா வதக்கிட்டு இதுக்கான சால்ட் சேர்த்திக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கத்திரிக்காய் ஒரு ஹாஃப் குக் ஆனோடனே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. எல்லாம் நல்லா குக் ஆகட்டும். கத்திரிக்காய் தக்காளி எல்லாம் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆறினோடனே ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். டேஸ்டியான சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துட்டிங்கன்னா இட்லி தோசைக்கு ஒரு சூப்பர் டேஸ்டியான சட்னி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.